ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானது. இப்போது 4 கேரட் எடுத்துருக்கேன். நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா ஸ்லைஸாக இது மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சீவி எடுத்து வச்சுருக்கிறது இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ ப்ரௌன் சுகர் இல்லை சர்க்கரை கூட, நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3-4 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். 10 முந்திரி அதையுமே ஊற வச்சு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு மீதி கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, பால் தான் சேர்க்கணும். இது மாதிரி குழந்தைங்களுக்கு சம்மர் டைமில் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் கேரட் ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போது மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இப்போது நமக்கு ஒரு அல்டிமேட்டான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது நான் இந்த பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இன்னொரு பவுல்லையும் சேர்த்துக்கிறேன். நமக்கு கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ நான் கடைசியாக இதில் பாதாம் பிஸ்தா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நான் டெக்கரேஷனுக்காக தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.